வணக்கம் நண்பர்களே. உலகத்திலேயே த மோஸ்ட் பவர்ஃபுல்லான போஸ்ட் அப்படின்னு சொன்னா யுஎஸ் பிரசிடென்ட், அமெரிக்க பிரசிடென்ட் போஸ்ட் தான். அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான போஸ்டிங்ல இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு ஒரு தீராத காதல், தீராத ஆசை, தீராத மோகம் சொல்லலாம். எது மேலன்னு கேட்டீங்கன்னா நோபல் பிரைஸ், அமைதிக்கான நோபல் பரிசு மேலதான் தீராத மோகத்தோட இருக்கிறாரு. அதை அவர் வெளிப்படையாகவும் சொல்லிட்டாரு. இதுவரைக்கும் ஏகப்பட்ட தடவை அவர் வாயாலேயே நான் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு முழு தகுதியானவன், அந்த விருப்பம் அவருக்கு இருக்குன்றத நேரடியாகவே பல தடவை அவர் சொல்லிட்டாரு. இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர் 10 அன்னைக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கண்டெண்டரை அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல நம்ம டொனால்ட் ட்ரம்போட பேர் இருக்குமா இருக்காதான்றதா இப்ப $1 மில்லியன் கேள்வி. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த நோபல் பரிசை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையான்றதுதான் இந்த வீடியோல நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற மிக முக்கியமான செய்திகள் உலகத்துல எந்த மூலையில எந்த விஷயம் நடந்தாலும் ஒரு 10 நிமிஷம் வீடியோவா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட சரன்ஸ் குளோபல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நோபல் பரிசு எப்படி ஏற்பட்டுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா ஆல்ஃபிரட் நோபல் அப்படின்ற ஒரு பெரிய சயின்டிஸ்ட் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, டைனமைட்டை கண்டுபிடிக்கிறாரு. டைனமைட் நல்ல நோக்கத்துக்காக கண்டுபிடிச்சாரு. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, மலைகளை குடைந்து பாதைகள் அமைக்கிறதுக்கு, பெரிய பெரிய பில்டிங் கொலாப்ஸ் பண்றதுக்கு, இடிச்சுட்டு புதுசா வேற பில்டிங் கட்டணுன்ற நோக்கத்துல இந்த மாதிரியான பர்பஸ்க்காக, டொமஸ்டிக் பர்பஸ்க்காக தான் அவர் மெயினா கண்டுபிடிச்சது. உலகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை செய்யணுங்கிறதுக்காக கண்டுபிடிச்ச அந்த டைனமைட் முதல் உலக போர் சமயத்துல லட்சக்கணக்கான மக்கள் இறக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் சமயத்துல ஏகப்பட்ட நாடுகள் ஆல்ஃபிரட் நோபல்கிட்ட லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து டைனமைட்டை விலைக்கு வாங்கினாங்க. அந்த மாதிரி வாங்கி பயன்படுத்துறதுனால பல லட்சக்கணக்கான மக்கள் இறக்க நேரிட்டது. இதை நினைச்சு அவரோட நோபல், ஆல்ஃபிரட் நோபல் அவரோட கடைசி காலத்துல ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரி, நம்ம நல்ல நோக்கத்துக்காக கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் நமக்கே தெரியாம ஒரு கெட்ட நோக்கத்துக்காக பயன்படுத்துது, இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் இறக்கிறதுக்கு நம்மளே காரணம் ஆயிட்டோமே ஒரு குற்ற உணர்வால அவர் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துக்கு நம்ம சாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நல்ல விஷயமா கொடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக அவரோட கடைசி காலத்துல செஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த நோபல் பரிசுன்றது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டை பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு இந்த அமௌண்ட்ல இருந்து வரக்கூடிய வட்டியை வச்சு உலகத்துல ஏகப்பட்ட துறைகள் இருக்கு, அந்த துறைகள்ல மிகச்சிறந்த பங்களிப்பை அளிக்கிறவங்களுக்கு நம்ம நோபல் பரிசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாரு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா உலக நாடுகள் முழுக்க முழுக்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த நோபல் பீஸ் பிரைஸ்ன்றது இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா நாடுகளோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பரிசுன்றது இந்த அமைதிக்கான நோபல் பீஸ் பிரைஸ்ன்றது தான். இந்த நோபல் பீஸ் பிரைஸ்ன்றது ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 10 அன்னைக்கு தான் நார்வே கண்ட்ரியோட கேபிட்டல் ஓஸ்லோல அனௌன்ஸ் பண்றாங்க. பேசிக்கா இந்த நோபல் பீஸ் பிரைஸ்க்கு யார் பேர்லாம் ரெஃபர் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, ப்ரொஃபசர்ஸ், லா மேக்கர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், ரிசர்ச் ஸ்காலர்ஸ், யார் பேரை வேணா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா டொனால்ட் ட்ரம்போட இந்த நோபல் கனவு, நோபல் அமைதிக்கான நோபல் பரிசோட கனவு எப்ப ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னா, 2019 ஜப்பானுக்கும் சவுத் கொரியாவுக்கும் எப்பவுமே ஒரு 7ஆம் பொருத்தம் உண்டு. அதாவது அடிக்கடி சண்டை போட்டுக்கிற நாடுகள் ஒத்து போகாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாடுகளுக்குள்ள ஒரு ட்ரேட் டாக் கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா முடியறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் ஆக்சுவலா சவுத் கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அப்போ ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் உண்டு. ஸோ அதனால அமெரிக்கன் பிரசிடென்ட் சொன்னா சவுத் கொரியா கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கன் பிரசிடென்ட் சொன்னா ஜப்பானு கேட்கக்கூடிய நாடு தான். ஸோ ரெண்டு நாடுக்குமே அமெரிக்கா ஒரு நல்ல நட்பு நாடா இருக்கிறதுனால டொனால்ட் ட்ரம்பால ரொம்ப ஈஸியா அந்த ட்ரேட் டாக்க ஜப்பானுக்கும் சவுத் கொரியாவுக்கும் ரொம்ப ஈஸியா முடிச்சாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, அவர் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட ஒரு சின்ன ஒரு லெட்டர் காப்பியை கொடுக்குறாரு. அந்த லெட்டர் காப்பி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அமைதிக்கான நோபல் பரிசுக்கு உங்க பேரை நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன், உங்க பேரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒரு லெட்டர் டொனால்ட் ட்ரம்ப் கையில கொடுக்குறாரு. அதை பார்த்த ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆமா எனக்கு அதுக்கான தகுதியெல்லாம் இருக்கு, பட் இருந்தாலும் எனக்கு கொடுப்பாங்களான்றது எனக்கு சந்தேகம் தான் அப்படின்னு வெளியில சொன்னாலும், உள்ளுக்குள்ள அந்த அமைதிக்கான நோபல் பரிசு மேல இன்னைக்கு இருக்கிற அந்த வெறிக்கு, இன்னைக்கு இருக்கிற அந்த காதலுக்கு விதை போட்டது 2019 ஆக்சுவலா ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் தான் அதை செஞ்சாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கன் பிரசிடென்ட்லயே பராக் ஒபாமா ஒரு தடவை அமைதிக்கான நோபல் பரிசை வாங்குறாரு. அந்த விஷயம் நம்ம டொனால்ட் ட்ரம்ப்புக்கோட மனசுல ஆழ பதிஞ்சு, நாம ஏன் நோபல் பரிசு வாங்கக்கூடாது, இல்ல நமக்கு ஏன் நோபல் பரிசு கொடுக்க கூடாதுன்ற கனவு அவருக்குள்ள தட்டி எழுப்பிடுச்சு. ஆக்சுவலா
ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற இந்தியா பாகிஸ்தான் வார்ல கூட இந்த போரை, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையேயான இந்த போரை நிப்பாட்டினது நான் தான் நிறுத்துறதுக்கு உதவி பண்ணேன். இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் கிட்டையும் பாகிஸ்தானோட பிரசிடென்ட் கிட்டையும் நீங்க இந்த போரை நிறுத்தலைன்னா நான் பிசினஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணேன். போரை நிப்பாட்டிட்டாங்க. ஸோ எப்படியோ இந்த இந்தியா பாகிஸ்தானோட ரெண்டுமே அணு ஆயுத நாடுகள், இந்த ஒரு உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு அணு ஆயுத போரை நான் தடுத்துட்டேன்னு சொல்லி மாறு தட்டிக்கிட்டாரு. ஆனா இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க போரை நிப்பாட்டினது பாகிஸ்தான் வந்து இந்தியா கிட்ட போரை நிறுத்துங்கன்னு கெஞ்சினதுனாலதான். அமெரிக்கா பிரசிடென்ட்டோ இல்ல வேற யாருமோ இந்த விஷயத்துல தலையிடவே இல்லை. இந்த விஷயத்த தலையிட்டாலும் நாங்க ஏத்துக்க மாட்டோம். இந்தியாவோட பாலிசி படியே இந்தியா பாகிஸ்தானோட பிரச்சனையில மத்தியஸ்தம் பண்றதுக்கு எந்த நாட்டையும் நாங்க அலோவ் பண்ண மாட்டோம்ன்றது இந்தியன் கவர்மெண்டோட பாலிசி. இந்தியா பாகிஸ்தானோட எந்த பிரச்சனையா இருந்தாலும் ரெண்டு நாடுகளும் தனிப்பட்ட முறையில பேசி தீர்த்துக்கிறது தான் இந்தியாவோட பாலிசியாவே இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து நான் தான் போற நிப்பாட்டினேன்னு சொல்லும் போது எப்படி ஏத்துக்குவாங்க? ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்ச சமயத்துல அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கால் பண்ணிட்டு போரெல்லாம் நிப்பாட்டிங்க, ரொம்ப நல்ல விஷயம். அதே நேரத்துல பாகிஸ்தானோட பிரசிடென்ட் வந்து என்னோட பேரை, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, என்னோட பேரை நோபல் பீஸ் பிரைஸுக்கு ரெக்கமெண்ட் பண்றதா சொல்லியிருக்காரு. ஸோ அப்படியே நீங்களும் அப்படின்ற மாதிரி நைஸா ஒரு பிட்ட போடுறாரு. நம்ம கவர்மெண்ட் தான் அமெரிக்காவோட தலையீடே இந்த விஷயத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்க பட்சத்துல அமெரிக்காவோட தலையீடே இல்லைன்னு சொல்ற விஷயத்துல அமெரிக்கா தலையிட்டு சமரசம் பண்ணுச்சுன்னு எப்படி சொத்துக்குவாங்க? ஸோ அதனால நம்ம பிரசிடென்ட் என்ன பண்றாரு, அதை கண்டுக்காத மாதிரி அடுத்த டாபிக் போறாரு. ஸோ இதுவே அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கு பெரிய எரிச்சலா இருந்துச்சு. பின்னாடி நம்ம மேல 50% டாக்ஸ் அவர் போடுறதுக்கும் மேஜர் காரணத்துல இதுவும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா, அவரோட அமைதிக்கான நோபல் பரிசுக்கு இந்தியா ஒரு முட்டுக்கட்டை போடுற மாதிரி விஷயத்த செய்யறாங்களே. ஆக்சுவலா இந்தியாவோட நோக்கம் அவர் அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கக்கூடாதுன்றது இல்லை. நம்ம பாலிசியே மூன்றாவது நாட்டோட தலையீடு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றதுதான் இந்தியா சுதந்திரம் வாங்கின காலத்துல இருந்து நம்ம பாலிசியா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இப்ப நடக்கிற டாக்ஸ் வாருக்கு இந்தியா மேல அமெரிக்கன் பிரசிடென்ட் போட்டிருக்க 50% டாக்ஸுக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு அன்னைக்கு நடந்த உரையாடல். அன்னைக்கு மொத்தம் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து ரைட்டுங்க, நீங்க தான் நிப்பாட்டினீங்க போற, ரொம்ப தேங்க்ஸ், உங்க பேரை நானும் நோபல் பரிசுக்கு நானும் ரெக்கமெண்ட் பண்றேன், நானும் ரெஃபர் பண்றேன்னு மட்டும் சொல்லி இருந்தாருன்னா இந்த 50% டாக்ஸ் பிரச்சனையே வந்திருக்காது. சரி, இந்தியா பாகிஸ்தான் போற நிறுத்தினேன்னு சொன்னதை இந்தியா ஒத்துக்கல. இந்தியா ஒத்துக்கிட்டா நோபல் பரிசு கிடைக்கும்னு பார்த்தாரு, இந்தியா ஒத்துக்கல. சரி, இதை விடு, அப்ப உக்ரைன் வார் இருக்கவே இருக்கு, சரி அதை நிறுத்தினா நோபல் பரிசு கிடைக்குமான்னு ட்ரை பண்ணி உக்ரைன் வார் பக்கம் கவனத்தை திருப்புறாரு. அங்க பார்த்தா ரஷ்யா மேல பொருளாதார தடையை போட்டு பாக்குறாரு. ஆனா அந்த பொருளாதார தடையை ரஷ்யாவை பெருசா பாதிக்கவே இல்லை. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, பொருளாதார தடை அமுல்ல இருந்தாலும் அதே ரஷ்யா கிட்ட அமெரிக்காவே யுரேனியம் போன்ற தனிமங்களை வாங்குது. உக்ரைன் வார்ல உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ற யூரோப்பியன் யூனியன் ரஷ்யா கிட்ட கேஸ் வாங்குறாங்க. இந்தியா ரஷ்யா கிட்ட ரொம்ப கம்மியான ரேட்ல பெட்ரோலியம் வாங்குறாங்க. சைனா ரஷ்யா கிட்ட ரொம்ப கம்மியான ரேட்ல பெட்ரோல் வாங்குறாங்க. ரஷ்யாவோட பொருளாதாரத்தை இவங்களால முடக்கவே முடியல. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல என்ன பண்ணாரு, உக்ரைன் வாரம் நிறுத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இந்தியா மேல 50% டாக்ஸை போட்டாரு. ஏன்னா அந்த வாரம் ரன் பண்றதே இந்தியா தான் சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட வாங்குற காசு தான் அந்த உக்ரைன் வாரை நடத்துது, உக்ரைன் வாரை மோடியோட வாரன்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இந்தியா மேல 50% டாக்ஸ் போட்டு பார்த்தாரு. அப்படியாவது ரஷ்யா வந்து பேச்சுவார்த்தைக்கு வருவாங்கன்னு பார்த்தாரு. புட்டின் பேச்சுவார்த்தைக்கு வந்தாரு. ஆனா அவரோட ஸ்டாண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னாரு. உதாரணமா, உக்ரைன் கிட்ட இருந்து புட்டின் வந்து பிடிச்சு வச்சிருக்கிற அந்த கிரீமியா உள்ளிட்ட பகுதிகளை ரஷ்யாவோட பகுதின்னு நீங்க அனௌன்ஸ் பண்ணணும், உலக நாடுகள் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கண்டிஷன், ஏகப்பட்ட கண்டிஷனை போட்டு அவரோட ஸ்டாண்ட்ல கிளியரா இருந்தாரு. ஸோ அந்த மீட்ல டொனால்ட் ட்ரம்ப் என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, புட்டினை நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணி பணிய வைக்க முடியாது, இருக்கவே இருக்கிறாரு கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு யாரு, ஜெலன்ஸ்கி, உக்ரைனோட பிரசிடென்ட், உக்ரைன் வார வந்து இன்னைக்கு ரன் பண்றதே அமெரிக்காவோட சப்போர்ட்லயும் யூரோப்பியன் கண்ட்ரிஸோட சப்போர்ட்ல ரன் பண்றாரு. சோ அப்படிங்கிறப்ப நம்ம பையன் தானே சொன்னா கேட்க போறான். உக்ரைனோட பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. சோ ரஷ்யா என்னெல்லாம் கண்டிஷன் போட்டுச்சோ அதையெல்லாம் ஏத்துக்கோப்பா, அப்பதான் எனக்கு நோபல் பரிசு கிடைக்கும்ன்ற விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு அந்த பிரஷரை ஜெலன்ஸ்கி மேல கொடுக்குறாரு. அந்த நேரத்துல ஜெலன்ஸ்கி என்ன பண்றாரு, டொனால்ட் ட்ரம்ப் நோபல் பரிசு வாங்குறதுக்காக நம்ம நாட்டு பகுதி எதுக்கு நம்ம ரஷ்யாட்ட கொடுக்கணும், அவரு மனுஷன் தானே, யோசிப்பாரா, யோசிக்க மாட்டாரா, முடியாதுன்னு சொல்லி அவரோட ஸ்டாண்ட்ல ஜெலன்ஸ்கி தெளிவா இருக்கிறாரு. இப்படி இருக்க பட்சத்துல இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு நம்ம நோபல் பரிசு மேல மண்ணள்ளி போடுறாங்களேன்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப ஆழ்ந்த கவலையில் இருக்காரு. இப்படி டொனால்ட் ட்ரம்போட நோபல் பரிசு கனவுல இந்தியா ஒரு பக்கம் டன்னு டன்னா மண்ணள்ளி கொட்டுறாங்க,
புட்டின் ஒரு பக்கம் டன்னா மண்ணள்ளி கொட்டுறாரு, அந்த பக்கம் உக்ரைனோட பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி ஒரு பக்கம் மண்ணள்ளி கொட்டுறாரு. இப்படி ஆளாளுக்கு மண்ணை அள்ளி போட்டு நம்ம டொனால்ட் ட்ரம்ப்போட நோபல் பரிசு கனவு நடக்குமா நடக்காதான்றதே ஒரு கேள்விக்குறியா மாத்தி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா டொனால்ட் ட்ரம்ப் செகண்ட் டைம் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்கிறப்போ அந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல அவர் சொன்ன மெயினான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் மட்டும் செகண்ட் டைம் பிரசிடென்டா வந்துட்டேன்னா அடுத்த 48 மணி நேரத்துல, பதவியேற்ற 48 மணி நேரத்துல உக்ரைன் வார நிறுத்தி காட்டுவேன் சபதம் போட்டாரு. ஆனா பதவியேற்று 10 மாசம் ஆக போகுது. கிட்டத்தட்ட ஜனவரி மாசம் பதவியேற்றாரு, செப்டம்பர் மாசம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 9 மாசம் ஆயிடுச்சு. இந்த 9 மாத காலத்துல இது வரைக்கும் உக்ரைன் வார் நிக்கவும் இல்லை. உக்ரைன் வார் வெகு சீக்கிரம் நிக்க போகுதுன்றதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. அடுத்ததா மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவோட மிக நெருங்கிய நட்பு நாடான இஸ்ரேல் என்ன பண்றாங்க, பாலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய அந்த காசா பகுதியில பல்லாயிரக்கணக்கான பேருக்கு சாப்பாடு கிடைக்காம, தண்ணி கிடைக்காம பட்னி போட்டு சாகடிக்கிறாங்க. சாப்பாட்டுக்காக கியூல நிக்கிற மக்கள் மேல குண்டை போட்டு கொள்றாரு நெத்தனியாகு. கிட்டத்தட்ட 65,000 பேருக்கு மேல இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன பகுதியான காசாவில் குண்டு போட்டு கொண்டிருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் நினைச்சிருந்தா அமெரிக்காவோட க்ளோஸ் அலையான இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெத்தனியாகு கிட்ட சொல்லி காசா மேல குண்டு போடக்கூடாதுன்னு, காசால இருக்க மக்களை துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லி இருந்தா, ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தா கண்டிப்பா நெத்தனியாகுல மீற முடியாது. ஆனா நெத்தனியாகு மேல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இவரால் சொல்லவும் முடியல. ஏன்னா இஸ்ரேலோட லாபி வந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய லாபி அந்த மாதிரி. ஸோ இஸ்ரேல் என்ன செஞ்சாலுமே கண்டும் காணாத மாதிரியும் தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ இஸ்ரேல் காசால பண்றது இனப்படுகொலைன்னு சொல்லிட்டு ஐநால இருந்து போன ஒரு சிறப்பு குழு வந்து அதை ஆய்வு செஞ்சு சொல்லியிருக்காங்க. உலகத்துக்கே தெரியும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் எந்த அளவுக்கு நெருக்கம்னு சொல்லிட்டு. நெத்தனியாகு செய்யற காசால பண்ற எல்லா அட்டூழியங்களையும் கண்டும் காணாத மாதிரியும் அமெரிக்கா இருக்குது. அமெரிக்கானா இப்ப இருக்க டொனால்ட் ட்ரம்ப் இருக்காருன்ற விஷயத்த உலகமே புரிஞ்சு வச்சிருக்காங்க. நிலைமை இப்படி இருக்கிறப்போ இதே டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாரு, நான் உலகத்துல நடக்க இருந்த 6 போர்களை நான் வந்து நிறுத்திட்டேன், சக்சஸ்ஃபுல்லா நிறுத்தி காமிச்சிட்டேன், எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு தரணும், ஆனா இதை எனக்கு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா நான் பிளாக் இல்ல. அதாவது பராக் ஒபாமா வந்து பிளாக்ன்றதுனால கொடுத்ததா சொல்றாரு, அவரை சிறுமைப்படுத்துறாரு ஆக்சுவலா. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்டைரக்டா நார்வே நாட்டுல இருந்து அனௌன்ஸ் பண்ண நோபல் பிரைஸை அந்த நாட்டை இன்ஃபுளுயன்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆக்சுவலா நார்வே கூடயும் அமெரிக்கா கூடயும் நடந்த ஒரு ட்ரேட் டாக் அப்போ நார்வேயோட பினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட பேசுறப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அந்த ட்ரேட் டாக் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா நோபல் பரிசை பத்தி கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எங்க நாட்டு கவர்மெண்ட்டே தலையிட்டாலும் கூட இது செய்ய முடியாது, நோபல் கமிட்டின்றது தனி அமைப்பு, யாரோட இன்ஃபுளுயன்ஸும் அதுல வந்து எடுபடாதுன்ற அளவுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டதா ஒரு தகவல் வந்து உலா வருது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் பப்ளிக்காவே என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, உலகம் முழுக்க மீடியா இப்ப கிரியேட் பண்றாரு. எனக்கு இஸ்ரேல் பிரசிடென்ட் பெஞ்சமின் நெத்தனியாகு ரெஃபர் பண்ணியிருக்காக, அசர்பைஜான் பிரசிடென்ட் ரெஃபர் பண்ணியிருக்காக, பாகிஸ்தான் பிரசிடென்ட் ரெஃபர் பண்ணியிருக்காக அப்படின்னு சொல்லி ஹைப்பெல்லாம் கிரியேட் பண்ணினாலும், பட் என்ன எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மீடியா ஹைப்பையோ இல்ல மற்ற விஷயங்களையோ நோபல் பீஸ் கமிட்டி பார்க்காது, அவங்க ரியாலிட்டி அடிப்படையில் மட்டும்தான் முடிவெடுப்பாங்க. இன்னொன்னு, நோபல் பீஸ் கமிட்டியை அவங்களோட ஓன் கவர்மெண்ட் நினைச்சா கூட இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா நோபல் பிரைஸ் செலெக்ஷன் கமிட்டி வந்து ஒரு தடவை பிரஸ் சந்திச்சப்போ மீடியாவில் எல்லாருமே கேட்கறாங்க, அந்த நோபல் பீஸ் கமிட்டி மெம்பர் ஒருத்தட்ட கேட்கறாங்க, இது மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் உலகம் முழுக்க இருக்குது, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறப்போ அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க மீடியா ஹைப்பெல்லாம் நாங்க இதை பத்தி பாக்குறது இல்லை, உலகத்துல அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அதெல்லாம் நான் பார்க்க மாட்டோம், ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் அடிப்படையில் நாங்க வந்து முடிவெடுப்போம், இங்க டேபிளுக்குள்ள என்னோட மீடியா ஹைப் எங்களை எந்த வகையிலும் பாதிக்காதுன்றத தெளிவா சொல்லியிருக்காரு. அடுத்ததா டொனால்ட் ட்ரம்ப்போட மெயின் பாலிசியை இப்போ அவர் சொல்லிட்டு இருக்குது அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ன்றது தான். பட் ஆனால் நார்வேயோட பாலிசி என்னன்னு கேட்டீங்கன்னா, தனிப்பட்ட ஒரு நாட்டோட ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய நாடு தான் நார்வே. மல்டிலேட்டரலிசம் அதுதான் அவங்க ஆதரிக்கிறாங்க. அதாவது அமெரிக்கா மட்டுமே நம்பர் 1 இருக்கணும்னு அவங்க நோக்கம் கிடையாது, எல்லா நாடும் நல்லா இருக்கணும், உலகத்தில் அமைதி இருக்கணும்ன்றதான் அவங்களோட நோக்கமா இருக்கு. அப்படிங்கிறப்போ ட்ரம்போட மெயினான ஒரு விஷயமே, மெயினான ஒரு பாலிசியே நோபலோட பீஸ் பிரைஸுக்கு எலெக்ட் ஆகிறதுக்கு நேர் எதிராக இருக்கு. அமெரிக்கா எப்பவுமே ஐநா சபை சம்பந்தமான பல அமைப்புகளுக்கு இது வரைக்கும் இருந்த பிரசிடென்ட் எல்லாருமே கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து டொனேஷன்ஸை செலவு பண்ணக்கூடிய பணத்தை இது வரைக்கும் பெருசா அவங்க வந்து நினைக்க மாட்டாங்க. ஏன்னா ஐநா சபைக்கு நம்ம அமெரிக்கா செலவு பண்ணதான் அமெரிக்காவோட பலம்ன்றது ஐநா சபையில அதிகமா இருக்கும், பவர் அதிகமா இருக்கும், நான் நினைச்ச சாதிக்க முடியும் அப்படிங்கிற இன்டைரக்ட் தாட்டு கூட அதுக்கு உண்டு. ஆனா இப்ப இருக்கிற பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா,
இந்த ஐநா சபையோட பல அமைப்புகள் இருக்கு, துணை அமைப்புகள், யுனிசெஃப் உள்ளிட்ட எல்லாத்துக்குமே வந்து ஃபண்டை குறைக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்ம ஏன் இவ்வளவு செலவு பண்ணணும் உலகத்துக்காக, அமெரிக்கா ஏன் இவ்வளவு செலவு பண்ணணும், அந்த நோக்கத்துல தன்னோட நாடு அப்படின்னு நோக்கத்துல இந்த மாதிரி பொது அமைப்புக்காக செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாத்தையுமே குறைக்க ஆரம்பிக்கிறப்போ உலக அமைதிக்கான நோபல் பரிசுன்றது எப்படி அவர் கிடைக்கும்? எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்போ ட்ரம்புக்கு நோபல் பரிசு மேல எவ்வளவு பெரிய ஆசை, காதல், மோகம் எது இருந்தாலுமே அந்த நோபல் பீஸ் கமிட்டியோட பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ், அவங்களோட இண்டிபெண்டன்ட் செயல்பாடுகள், சுதந்திரமான செயல்பாடு, மற்ற எக்ஸ்பர்ட்ஸோட வியூஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்போ ட்ரம்போட நோபல் பரிசு கனவுன்றது நிறைவேறுவது மிகப்பெரிய சந்தேகம் தான் சொல்றாங்க. ட்ரம்புக்கு நோபல் பரிசு கிடைக்குமா கிடைக்காதான்றது நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர் 10ஆம் தேதி அன்னைக்கு எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ நானும் உங்களை போல நானுமே வெயிட் பண்றேன். லெட் அஸ் see ட்ரம்புக்கு நோபல் பரிசு கிடைக்குதா இல்லையான்றதை நம்ம அன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்புக்கு நோபல் பரிசு கிடைக்குமா இல்ல கிடைக்காதா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் யாராவது இந்த மாதிரியான வீடியோக்கள், உலகம் சம்பந்தமான, உலக செய்திகள் சம்பந்தமான வீடியோக்கள் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.